இவங்க எப்படி இங்க? பயப்படாம வாங்க ஸ்னேகா, எல்லாத்தையும் சொல்லிதான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? இல்ல, உங்களை பத்தி என்கிட்ட பேசணும்னு வந்தாங்க. நான் தான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஆனா குமர மாமா பத்தி நான் இன்னும் சொல்லல. ஏ ராசாத்தி, போறவளை எதுக்கு நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இவளால பிரச்சனை தான் அதிகமாக போகுது. அத்தை, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். கார்ல ஏறுங்க அத்தை. எதுக்கு வீட்டுக்கு போகணும்? எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசி தீர்த்துக்கலாம். என்ன விஷயம்னு சொல்லு. ஏய், எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. ஸ்னேகா, உங்களோட முழு கதையை அத்தை கிட்ட சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். கபடி விளையாட நான் சென்னைக்கு போனப்பதான் நான் உங்க பிள்ளைய முறையா பார்த்தேன். அப்பதான் நாங்க 2 பேரும் காதலிச்சோம். ஒரு நாள் எல்லாம் மீறினதுனால நான் கர்ப்பமாயிட்டேன். எங்க அப்பா பெரிய பணக்காரர், அதனால எங்க காதலை ஏத்துக்கல. நான் பிடிவாதமா உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அதனால அவர் என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்னால உங்க புள்ளைய காண்டாக்ட் பண்ண முடியல. அப்பதான் நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் டாக்டரை வச்சு கலெக்டணும்னு ட்ரை பண்ணாரு. நான் அப்ப அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். என் மோனிஷா, நீங்க எல்லாரும் ரோஜான்னு கூப்பிடுறீங்களே, இவ பிறந்தா. அப்புறம் வந்து பார்த்தா உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தனியா வந்து மோனியா 6 வருஷமா நான் தான் வளர்த்தேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்தா எனக்கு பிளட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் என் குழந்தை அனாதை ஆயிடுமோன்னு பயந்து என் அப்பாவை பார்க்க போனேன். அவரும் என்னை ஏத்துக்க மறுத்துட்டாரு. வேற வழி இல்லாம தான் உங்க புள்ளைய தேடி வந்தேன். அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் சுயநினைவு இல்லாம இருந்தேன். அந்த விபத்தை பார்த்துதான் மோனிஷா வாய் பேச முடியாதவளா ஆயிட்டா. என்னை விட்டு தொலைஞ்சும் போயிட்டா. அப்பதான் அவ ராசாத்திக்கிட்ட போய் சேர்ந்திருக்கா. எனக்கு சுயநலவு வந்த பிறகு மோனிய தேடி பார்த்தேன். ஆனா அவ கிடைக்கல. அப்பதான் எனக்கு கேன்சர் இருக்குங்கிற விஷயமே உங்க பிள்ளைக்கு தெரிஞ்சது. அவர் என்ன குணப்படுத்துறேன்னு சொல்லி இங்க தங்க வச்சாரு. மோனி அனாதை ஆயிடக்கூடாது, அவளை பெரிய வீட்டு வாரிசா எல்லாரும் ஏத்துக்கணும்னு நினைச்சேன். உங்க பிள்ளையும் அத செய்யறேன்னு சொன்னாரு. அத பார்த்துட்டா நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். மத்தபடி உங்க புள்ள வாழ்க்கையை பங்கு போட்டுக்கணும்லாம் எனக்கு இன்னும் இல்ல. நீ சொல்றத கேக்குறப்ப நீ நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா எங்க குடும்பத்துக்கும் ஒரு கௌரவம் பாரம்பரியம் எல்லாம் இருக்கு. அதனால முறை தவறி வந்த உன் குழந்தைய வாரிசா ஏத்துக்க முடியாது. அது எங்க பெரிய குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அதனால அப்படிலாம் செய்ய முடியாது. நான் வேணும்னா ஒண்ணு செய்யறேன். உன்னை குணப்படுத்தவோ உன் குழந்தைய படிக்க வைக்கவோ பண உதவி செய்யறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டதான் நான் ராசாத்திய பார்க்க வந்தேன். இவ உன்கிட்ட என்ன கூட்டிட்டு வந்துட்டா. இத பாரு, நீ ராசாத்தியுடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போயிடு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் இதுக்கு ராசாத்தி இனின் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண போறேன்?
நான் உங்க புள்ள புள்ளன்னு சொன்னது இனியனை பத்தி இல்ல, குமரனை பத்தி. நான் குமரனை தான் காதலிச்சேன். ஏ ராசாத்தி, இவ என்னடி சொல்றா? இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அத்தை, குமரம் மாமா தான் ரோஜாவோட அப்பா. அப்போ நான் எத்தனை நாளா இனியன்னு சொன்னப்போ ஏன் ஒண்ணுமே சொல்லாம இருந்தீங்க? இல்ல அத்தை, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு குமரம் மாமா பயந்தாரு. அதோட ரோஜாவை வாரிசா ஏத்துக்க மாட்டீங்களோங்கிற தயக்கம் வேற இருந்துச்சு அவருக்கு. அதுக்குள்ள இனிய மாமா மேல தப்பான பழி விழுந்துருச்சு. குமரம் மாமாக்காக தான் இதெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டோம் அத்தை. அடி பாவி, ஏண்டி இப்படி செஞ்சீங்க? அந்த ராஸ்கல் குமரன் இவ்ளோ தப்பையும் பண்ணிட்டு அம்மன் வஸ்திரத்தை வேற பொய்யா தாண்டி இருக்கானே. அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும். அவன என் ஃப்ரெண்டு ஷீலாவும் கரெக்டா தான் சொன்னான். ஆனா நான் தான் அதை நம்பல. அப்ப குறி சொல்ற பொம்பளை வாரிசுன்னு சொன்னது இந்த ரோஜாவை தானா? இப்பவும் சொல்றேன், உனக்கும் குமரனுக்கும் இருக்கிற உறவை வெளியில சொல்ல முடியாது, வீட்லயும் சேர்க்க முடியாது. உன் நோயை குணப்படுத்திக்க நான் பணம் தரேன். உன் குழந்தைய நல்ல ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வை. அவ பெரியவளானதும் அவ கல்யாணத்துக்கும் நான் பணம் தரேன். நான் உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வரல. என் பொண்ணுக்கு உங்க வீட்டு வாரிசுங்கிற அங்கீகாரம் தான் வேணும். எப்ப நீங்க இவ்வளவு ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு சொன்னீங்களோ, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். ஸ்னேகா, ஸ்னேகா, அத்தை, அத்தை, அவங்கள போக வேணாம்னு சொல்லுங்க அத்தை. அவங்க உடம்புக்கு முடியாம இருக்காங்க. இப்ப அவங்கள அனுப்புனா அந்த பாவம் எல்லாம் நம்மளதான் வந்து சேரும். கூப்பிடுங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. ஏய் நில்லு. நீ எங்கேயும் போக வேண்டாம். இந்த மாதிரி நேரத்துல உன்னை அனுப்புனா பாவம் ஆயிடும். நீங்க தான் எங்களை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், இங்க வச்சு பேச வேண்டாம். ராசாத்தி, அத்தை, இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரிங்க அத்தை. ஸ்னேகா, அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல, கார்ல ஏறுங்க போலாம். இல்ல வேண்டாம் ராசாத்தி, நாங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். விடுங்க. என்ன பிரச்சனை ஆகும்? கண்மணியும் அவங்க அம்மாவும் நாங்க இங்க இருந்தா கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. இதுக்கா போய் பயந்தீங்க? கண்மணியால எந்த ஆபத்தும் வராது. அப்படியே வந்தா நாங்க சும்மா விட்டுருவோமா? நீங்க தைரியமா வாங்க, நம்ம போலாம். வாங்க, வாடா. கார்ல இருங்க.
அத்தை, இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் போய் வீட்டோட சாவியை வாங்கிட்டு வந்துடுறேன். ம். வாங்க அத்தை, போலாம். உள்ள வாங்க. வாங்க. உள்ள வாங்க. வாங்க. நீ உடம்புக்கு முடியாம இருக்க, அதனால எக்காரணத்தை கொண்டு நீ இங்க இருந்து போக கூடாது. உனக்கு என்ன தேவைன்னாலும் ராசாத்தி மூலமா நான் உனக்கு அதை செஞ்சு தரேன். அதனால நீ ரோஜாவோட இங்கே இரு. சரி. உங்க விஷயம் தெரிஞ்சா அத்தையால பெரிய பூகம்பமே வெடிக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அத்தை இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே நல்ல ஆரம்பம் தான் நினைக்கிறேன். அதனால கண்மணிக்கு பயந்துகிட்டு எந்த தப்பான முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்க பயப்படாம இங்கேயே இருங்க. நான் உங்களை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன். ஃபோன் பண்ணியும் பேசுறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் எனக்கு தயங்காம ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து ஹெல்ப் பண்றேன். ராசாத்தி, கண்மணி வந்து மிரட்டிட்டு போனதும் என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுதான் நான் வீட்டை விட்டு போனேன். ஆனா நீயும் மரகதாத்தையும் கூட்டிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸ்னேகா, குமர மாமாவால உங்க வாழ்க்கையை திசை மாதிரி போயிடுச்சு. அதை எப்படியாவது சரி பண்ணி கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு கிடைச்ச சின்ன அங்கீகாரமா தான் நான் அத்தையோட மனமாற்றத்தை பாக்குறேன். நீங்க பொறுமையா இருங்க, நல்லதே நடக்கும். நான் வரேன். பாய் ரோஜா. அம்மா, ஸ்னேகாவையும் ரோஜாவையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீ கவலைப்படாம போமா. எங்களை மீறி இங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது. நாங்க இருக்கோம், பாத்துக்கிறோம். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். வரேன். சரி மேடம். ராசாத்தி, அத்தை, உடனே என் புள்ள இனியனை நான் பார்க்கணும். அவனுக்கு ஃபோன் பண்ணி உன் ஆபீஸ்க்கு வர சொல்லு. சரி அத்தை, நான் மாமாக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ மாமா, உடனே கொஞ்சம் ஆபீஸ்க்கு வாங்களேன். எதுக்கு உடனே ஆபீஸ்க்கு வாங்கன்னு ராசாத்தி ஃபோன் பண்ணா? ஒன்னும் புரியலையே. அத்தை வாங்க. வணக்கம் மேடம். மாமா வந்திருக்காரா? உள்ள உட்கார வச்சிருக்கேன் மேடம். சரி வாங்க.
என்ன இது அதிசயமா இருக்கு? ராசாத்தியும் பெரியம்மாவும் ஒன்னா வராங்க. பெரியம்மா, இனியா இனியா, உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனேப்பா. என்ன மன்னிச்சிடு இனியா. ஐயோ பெரியம்மா, மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணலையே பெரியம்மா. இல்லடா, இப்ப நீ சொல்றது உன்னோட பெருந்தன்மையை காட்டுது. ஆனா மன்னிப்பு கேட்டாதான் என்னோட மனசுக்கு ஆறுதலா இருக்கும்டா. என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ பெரியம்மா, மன்னிச்சிரு. சரி பெரியம்மா, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல இனியா, எல்லாத்தையும் ராசாத்தி சொல்லிட்டா. எல்லா தப்பையும் குமரன் தான் பண்ணிருக்கான். ஆனா நான் ஒன்ன புடிச்சு திட்டிட்டு இருந்திருக்கேன். நீயும் நம்ம குடும்பத்துக்காக பழியும் அவமானத்தையும் ஏத்துட்டு இருந்திருக்க. இவ்ளோ சின்ன வயசுல எவ்வளவு பெரிய மனசுடா உனக்கு. இனியா, ராசாத்தியும் சும்மா சொல்லக்கூடாதுடா. மத்தவங்களுக்காக நம்ம புருஷன் ஏன் பழியை ஏத்துக்கணும்னு சுயநலமா சிந்திக்காம நம்ம பெரிய வீட்டு மானத்தை காப்பாத்த எல்லா பழியையும் தாங்கிட்டு இருந்திருக்கா பாரு. ராசாத்தி, உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயமா. பெரியம்மாவா ராசாத்திய பாராட்டுறாங்க? ஆச்சரியமா இருக்கே. ச்சே, நான் ஒரு மடச்சி. இது எதையும் புரிஞ்சுக்காம கல்யாண நாளுன்னு கூட பார்க்காம உங்க ரெண்டு பேரையும் திட்டி தீத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ பெரியத்த, என்ன இது? நீங்க போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க. இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ பழியையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டதெல்லாம் எதுக்காக? எல்லாம் நம்ம குடும்பத்து மானத்துக்காக தானே. ஆனா அந்த தடி பையன் குமர எல்லா தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சுத்திட்டு இருக்கான் பாரு. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. பெரியம்மா போதும், குமரனை போய் எதுவும் திட்டாதீங்க. பாவம், அவன் தாங்கிக்க மாட்டான். அவனும் வேணும்னு எதுவும் பண்ணல பெரியம்மா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவன் அந்த மாதிரி பண்ண வச்சிடுச்சு. ஆமா அத்தை, குமரம் மாமா பாவம். யார குறை சொல்ல முடியும்? பாவம் அந்த பொண்ணு ஸ்னேகாவும் உடம்புல நோயை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறா. பாக்கறதுக்கு பாவமா தான் இருக்கு. ஆமா மாமா, இப்பதான் அத்தைய நாங்க கூட்டிட்டு போனேன். நாங்க போனது நல்லதா போச்சு. ஸ்னேகா ரோஜாவை கூப்பிட்டுக்கிட்டு ஊரை விட்டு போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. அத பார்த்து சமாதானம் பண்ணி வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தோம். பெரியம்மா, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல. எதுக்கு அவங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்? பேசாம அவங்களையும் பெரிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வச்சிடலாம்ல. என்ன பேச்சு பேசுறேனியா? நான் ஸ்னேகா மேலயும் ரோஜா மேலயும் காட்டினது இறக்கம். பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பரிதாபம் தான் பட்டேன். அது வேற இது வேற இனியா. என்னதான் இருந்தாலும் நான் ரோஜா பாப்பாவை பெரிய வீட்டு வாரிசா என்னைக்கும் ஏத்துக்கவே முடியாது. அப்புறம் இந்த ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற மானம் மரியாதை எல்லாமே போயிடும்.